पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम वंदे गुरूणां चरणारविंदे संदर्शित स्वात्म सुखावबोधे निःश्रेयसे जांगलिकायमाने संसारहालाहलमोघ शान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्सवो व्यात्सितविमलधनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி பாதம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, விபூத்தினா என்ன அப்படின்னா க்ளோரிஸ். ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தில் வந்து மெயின் ப்ராடக்ட் ஒன்று கிடைச்சாலும் அதோட மற்ற ப்ராடக்ட் பை ப்ராடக்டாக நிறைய உண்டாகும். ஒவ்வொன்றுத்தில் ஒன்று பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு பை ப்ராடக்டாக டீசல்லேருந்து ஆரம்பித்து கார்லேருந்து நிறைய பேரஃபின் ஆயிலேருந்து நிறையா ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதனை பண்ணுறது வந்து நிர்விகல்ப சமாதி ஆத்மாவில் போய் நிற்கணுன்றதுக்காக நம்ம சாதனை பண்ணணும். அப்படி சாதனை பண்ணும்போது சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? அப்போ இன்க்ரீஸ் பண்ண 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 சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணுறோம். சமாதி அட்டைன் பண்ணும் போதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போதே நம்ம முக்கியமாக சொல்கிறோம் பிரக்ஞா லோக்கா. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சத்துவகுணம் அதிகமாகவே சம்யமம் நடக்க ஆரம்பிச்சிடும். தாரண தியான சமாதி. அப்போ தாரண தியான சமாதி அதிகமாகவே உங்களுக்கு என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 3த்துலேயும் ஜெயமாக ஆக 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 பிரக்ஞா லோக்கன்னு சொல்லக்கூடிய இந்த சத்துவகுணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தடைகள் இல்லாமல் ரஜோகுணத்தோட தமோ குணத்தோட தடைகள் அதுதான் பேரிகேட்டர்ஸ், மூடி இருக்கிற மறைப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வந்து மேலே மூடி இருக்கிற சாம்பல் மாதிரி கருப்பு புகை அப்புறம் சாம்பல் மாதிரி. அப்போ நம்ம ஊதுகுழல் வச்சு ஊதும் போது என்ன ஆகுது? சாம்பல் போயிடும், அந்த மேலே இருக்க புகையும் போயிடும், சாம்பலும் போயிடும். அப்போ அக்னி எப்படி இருக்கும்? நல்லா பிரகாசிக்கும். அதோட பிரகாசத்தில் சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியும். இப்போ என்னோட லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கூண்டு போட்டு வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன சில சமயம் என்ன தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கருப்பு பிடிச்சி போய் கிடக்கும். அப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா டிம்மாக தெரியும். அதுக்கப்புறம் ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் குளிர்காலத்தில் என்ன ஆகிடும், வெளியிலாம் ஃபாக் வந்து இதாகி ஒரு மாதிரி லைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தெரியும், ஆனால் வந்து வெளில இருக்கிறது தெரியவே தெரியாது. லைட்டாக பொட்டாக வெளிச்சம் தெரியும். சிம்பிளாக என்ன பண்ணுவேன், விபூதியை எடுத்து கொஞ்சோண்டு அந்த கண்ணாடியில் போட்டு விபூதியை வச்சு தேய்ச்சேன்னு வச்சுங்களேன், அந்த கருப்பெல்லாம் போயிடும். அப்போ துணியை வச்சு தொடச்சோட ஈரப்பதம்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நல்ல பிரகாசம் தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கண்ணாடி ஆனோடனே உள்ளே இருக்கிற வெளிச்சம் நல்லா தெரியும். இதே மாதிரி இந்த மனசில் இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் இந்த 2த்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணும்போது சத்துவகுணம் அதிகமாக நீங்கள் சமாதியையும் அட்டைன் பண்ணுவீங்க. அந்த சமாதியில் எந்த விஷயத்தில் நீங்கள் போனீங்களோ சமாதியில் அந்த விஷயத்தை பற்றின பூரண ஞானமானது உங்களுக்கு உண்டாகும். அந்த பூரண ஞானத்துக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் விபூதி அப்படின்னு சித்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே சத்துவகுணம் அதிகமாகவே இது எல்லாம் சம்பவிக்கும். அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், தியாகாத் கர்மப்பல தியாகாத் சாந்தி அனந்தம். அப்போ நீங்கள் பண்ணுற உபாசனை இந்த யோக சாதனையில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் இதுலேருந்து பலன் உண்டாகும்.
எப்படி நம்ம லௌகிக கர்மால வந்து பண்ணும்போது ஒரு பலன் கிரியேட் ஆகுதோ அதை நம்ம தியாகம் பண்றோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாதனைகள் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் உண்டாகும். அந்த கர்ம பலன் யோக சாதனை பண்ணும்போது உண்டாகிற கர்ம பலனுக்கு பேர் தான் விபூதி சித்தி. அப்ப வெளியில பண்ற இதெல்லாம், அப்ப நான் வெளியில ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு பலன் கிடைக்குது, அதுவும் எனக்கு சித்தி தானே. அது சித்தினா அடையப்படுது. ஒரு பிசினஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு BMW கார் வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு சித்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி யோகத்துல சித்தி ஆகிறது உள்ளுக்குள்ளார இருக்கிற சத்துவகுணத்தோட அம்சத்தினால சித்தி உண்டாகும். அது வந்து லௌகிகமா இல்லாம என்ன ஆகும், வேற ஒரு பாரலௌகிகம் சொல்லக்கூடிய சித்திகளா உண்டாகும், உலகியல் அல்லாத பலன்கள். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் 22வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். சோபக்ரமம் நிரூபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேபியோ வா. சோபக்கிரமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உபக்கிரமம் அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உபக்கிரமம் அப்படின்னா ஆரம்பிச்சது. எது ஆரம்பிச்சது அப்படின்னா பிராரப்தம். இப்ப நம்மளுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜென்மத்தை கொடுத்தோடனே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தத்தோட எண்ட் என்னது, மரணம். அப்போ மரணம் வரைக்கும் இருக்கிறது தான் பிராரப்தத்தை குறிக்கிறது. இப்ப நான் சொல்றேன், ஒரு எனக்கு காஃபி நல்லா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டிஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சேன், ஒரு நல்ல சுண்டைக்காய் பண்ண போறேன் அப்படின்னா அது எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான டிஷ்ஷா அமையுது. அமையும் போதே பார்க்குறேன், ஐயோ இவனுக்கு என்ன இந்த பரமஹம்சானந்தாக்கு என்ன இவ்வளோ கருமா நல்லா இருக்கே, இவனுக்கு என்ன இவ்வளோ போகம், நல்ல போகம் கிடச்சிருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கேன். சாப்பிட்டு முடிக்கும் போது தயிரை சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐயோ பரமானந்தமாக இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரமஹம்சானந்தான்ற இந்த தேகத்துக்கு இந்த சுக அனுபவம் பூரண திருப்தி கிடைக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா நான் கர்மாவை பார்க்குறேன். இந்த இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு சுக அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருந்தெல்லாம் சுக அனுபவம் கிடைச்சதோ இந்த சுக அனுபவம்ன்றது ஒரு கர்மம் இருந்தாதான், புண்ணிய கர்மா இருந்தாதான் இந்த சுகம் கிடைக்கும். அப்ப அந்த புண்ணிய கர்மா என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாரண தியான சமாதி பண்றேன். இது இந்த தாரண தியான சமாதி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னா சவிதர்க்கம் இல்லை, நிர்விதர்க்கமும் இல்லை, சவிச்சாரமும் இல்லை, நிர்விச்சாரமும் இல்லை, சானந்தம்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்துட்டோம் போன சூத்திரங்கள்ல. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண உபாசனை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அஸ்மிதால இருக்கிறது. அஸ்மிதால இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்மிதான்றது அகங்கார தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண தத்துவம், இந்த பிராணன் தானே வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகுது. பிராணன் போகுது, இந்த தேகத்தை விட்டு பிராணன் போகுது. அப்ப அந்த பிராணன்ல தான் நமக்கு அபிமானம் இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா மெடிடேட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் இந்த சித்தி கிடைக்காது, நிர்வித்தர்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் கிடைக்காது, சவிச்சாரம் நிர்விச்சாரம் இதெல்லாம் கிடைக்காது. யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும். பிராண உபாசனைலாம் எது அப்படின்னா காயத்ரி உபாசனை பிராண உபாசனை, ஓங்கார உபாசனை, நாத அபியாசம் பண்ணுறீங்கன்னா பிராண உபாசனை, அக்னிஹோத்திர வித்யான்னு சொல்றது பிராண உபாசனை. உபனிஷதங்கள்ல நிறைய பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஈஷாவாசியத்துல வந்து 18வது மந்திரம் சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டா கிரதும் ஸ்மார கிருதகும் ஸ்மார கிருதம் ஸ்மார கிருதகும் ஸ்மார. ஏ மனமே, மரண காலம் வந்தாச்சு, நீ இப்ப நினைக்க வேண்டியதை நினைப்பாயாக. அப்ப என்ன அர்த்தம், உபாசகனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண காலம் வரும்போது தெரியும். என்ன உபாசனை அப்படின்னா பிராண உபாசனை. வேதாந்தத்தில் இருக்கிற உபாசனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹிரண்ய கர்ப்பர் யாரு, பிராணகதன, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் பிராணன். அப்ப பிராண உபாசனைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு சொல்லலாம். அந்த உபாசனைகள் எல்லாத்தையும் பண்ணும்போது அவனுக்கு மரண காலம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனை பண்றவங்களுக்கும் ஓங்காரம் பண்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இல்லைன்னா புருவோர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக்கு அப்படின்னு 8வது சாப்டர்ல புருவ மத்தியில பிராணனை ஏற்றி வச்சு ஓம்னு சொல்லி இந்த பிராணனை விடு அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் கேட்டினா பிராணன் வந்து பக்கத்துல மரண காலம் வந்தாச்சு அப்படின்னு அது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும். சுவாமி நான் கிளம்புறேன் சுவாமி, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 15 நிமிஷம் இருக்கு, இல்லை அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கு, 1 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, நான் கிளம்ப போறேன், நீங்க தயாராக வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடும். பிராணனே மெசேஜ் சொல்றோம்.
ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உபாசனை சொல்லுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்மிதான்ற அகங்காரத்திலையும் பண்ண முடியும், பிராணன்லையும் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராரப்த கர்மா, அது புண்ணியமாக இருக்கலாம் பாப்பமாக இருக்கலாம். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பல் வலிக்குதுன்னு வச்சுங்க. பல் வலி தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் தெரியும், நல்லா வலிக்கும், ஐயோ அப்படின்னு இருக்கு. என்னடா கர்மம் பண்ணு, இந்த பல்வலி வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் தூங்க விடாமல் இருக்கேன் அப்படின்னு இப்படியே பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக படுத்துருக்கேன். ஒரு பக்கமாக படுத்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெதுவாக இந்த கர்மத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நான் ஏதோ ஒரு முந்தின ஜென்மத்தில் நான் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு பாப்பம் பண்ணியிருக்கணும். அந்த பாப்பத்தோட விளைவு தான், இம்பேக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துக்கம். நல்ல டிஷ் எனக்கு கிடைக்குது, ஆனந்தமாக இருக்குது. அப்போ ஆனந்தமாக இருக்குன்னா இதுக்காக ஏதோ ஒரு புண்ணிய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். அப்போ அது புண்ணியமாக இருக்கட்டும், சுக அனுபவமாக இருக்கட்டும், துக்க அனுபவமாக இருக்கட்டும், அதுலேயே நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணி கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதாங்க சொல்லிட்டேன், நம்ம பண்ணிங்கன்னா வராது. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தியில் இருக்கிறவன் தான். எப்போ சாஸ்மிதா சமாபத்தின்னு 95% சத்துவகுணம். ஆமாம், நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுறாதீங்க, யார் புஷ்கலாமா கேட்டுறாதீங்க. இன்னும் நம்ம வந்து 55% தான் இருக்கோம். இன்னும் நமக்கு ஸ்தூலத்திலேயே நமக்கு இன்னும் நிற்கலை. சாமி எனக்கு தன்மாத்திரை புரியல சாமி. நான் தன்மாத்திரை எப்போ புரியும்? சவிதர்க்கத்தில் 70%, 75% தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் போனால் தான் தன்மாத்திரை விசிபிள் ஆகும், நிர்வித்தர்க்கம். அப்போ பாவசமாதி எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 85% நிர்விச்சாரத்தில் தான் பாவசமாதி. இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு நாள் ராத்திரியில், யூடியூப்பில் பாடம் கேட்குறவர், சாமி எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியை பற்றி பேசுனா கண்ணில் தண்ணி வருது சாமி, பாவம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல சாமி, பாவம்லாம் எனக்கும் வருது சாமி அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் கூட தான் என்னோட குருநாதர் நினச்சா கண்ணில் தண்ணி வரும். மெல்ட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயம் பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹிருதயம் பக்குவமாக இருக்கிறதுன்றது ஒன்று, பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவ சக்தி ஒருத்தருக்கு இருக்கும். அப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னால் டக்குன்னு அழுதுருவாங்கல்ல, சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நான் யார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாட்ட டக்குன்னு திட்டிட்டு அந்த அம்மா ஒன்று அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன்லேயே, சாமி என்னை திட்டிட்டீங்க அப்படின்னு. ஐயோ இவங்க என்ன லைட்டாக சொன்னோன்னே இப்படி நான் திட்டுற மாதிரி திட்டினா என்ன ஆகும்? சூசைட் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்ட், நம்ம வந்து ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டாக இருக்குது நமக்கு. அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் உபாசனையில் நிர்விச்சாரத்தை அடைஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நிர்விச்சாரத்தில் அடைஞ்சதுக்கு பிறகு பாவசமாதி கிடைச்சிரும், உங்களுக்கு இந்த உலகமே மறந்து போயிடும். நான் தான் அடுத்த வார்த்தை கேட்டேன், உலகம் இருக்கிறது தெரியலையாச்சு அப்படின்னு. தெரியுது சாமி. அப்போ இன்னும் நீங்கள் நிர்விச்சாரத்துக்கு போகலை. அப்போ நிர்விச்சாரம்ன்ற பாவசமாதியில் இந்த உலகமே தெரியாது. மீராபாய் மாதிரி, கண்ணப்ப நாயனார் வந்து மாதிரி எப்படியோ அது மாதிரி நடக்கும். அப்போ இப்போ இந்த மரண தருவாயில் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா 3 நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க. இது சாஸ்மிதா சமாபத்தி 95% சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனையும் அகங்காரத்தில் உபாசனையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருமத்தை சுகதுக்கத்தை பிடிச்சுக்கிட்டு அதுலேருந்து அது எதனால் உண்டாச்சுன்னு போகிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கும். கருமத்தை ஒரு சுக அனுபவம் துக்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய கருமத்துக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் எப்போ வருதோ அது 95% தான் சத்துவகுணத்தில் தான் வரும். அப்படி வரவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோபக்கிரமம்னு என்ன அர்த்தம்? பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மங்கள். அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? பிராரப்தம். ஆயிடுச்சா? முக்த இசுவத்து, விடுபட்ட அம்பு போல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணாது அப்படின்னா எதிர்க்க புலி இருக்குன்னு தெரியாது, எதிர்க்க வந்து மான் இருக்கு முயல் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அது வந்து இலக்கை அடைஞ்சுதான் முடியும் பிராரப்தம். அதுக்கு பேர் சோபக்கிரமம்னு பேர். நிரூபக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன் கொடுக்க ஆரம்பிக்காதவைகள். பலன் கொடுக்க ஆரம்பிக்காததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சித கர்மான்னு பேர். சஞ்சிதத்திலையும் ஏகப்பட்ட கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு யோகி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மெடிடேட் பண்ண முடியும். வரப்போகுது ஜெய்கிஷவ்யரோட கதை மாதிரியே நூலாக வரப்போகுது. என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட எத்தனை கர்மா இருக்குது எனக்கு ஒரு சஞ்சிதத்தில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 பர்த் எடுக்கிறதுக்கான இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போனோன்னே சஞ்சிதத்தை பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பர்த்தை வந்து அவர் எடுக்க முடியும் நேரடியாக. அப்போது நம்ம பிராரப்தத்தை பார்க்கறதுன்னு ஒரு கர்மா அனுமானமே பண்ணிக்கலாமே. நல்ல காஃபி இன்னைக்கு காலையில் கிடச்சிது, ஃபஸ்ட் கிளாஸான காஃபி. அப்போ என்ன பண்ணலாம், பிராரப்தம் நல்லா இருக்குது, நான் அதனால தான் எல்லாத்துக்கும் கொண்டு வரேன். ஒரு சின்ன பெயின் இருந்தாலும் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தம். ஒரு நல்ல பலன் கிடைச்சாலும் பிராரப்தம். ஜாதி
ஆயுள் போகா, முடிச்சு போச்சு. இது இந்த ஜாத்தி ஆயுர் போகம் எப்ப நடக்கும்? திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போது அதுக்கு பேர் என்னது? பிராரப்தம். அது இருக்கணும்னா அனந்த கோட்டி கர்மாக்கள் சஞ்சிதத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு? சதிமூலே தத்விபாகம். சதிமூலே தத்விபாகம். அந்த கர்ம பலன்கள்லாம் சஞ்சிதத்துல இருக்கிற நிலையில அது என்ன பண்ணும்? திரும்ப 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 ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சஞ்சிதம்ன்ற பேங்க் பேலன்ஸை நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எஃப்டியை வந்து நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்ல, நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே மாதிரி ஒரு யோகி என்ன பண்ணுவானா சஞ்சிதத்துல இருக்கிற கருமத்தையும் கூட அவன் பார்க்க முடியும். எப்போ? 95% சத்துவ குணம் இருக்கும். சாமி எனக்கு இப்ப முடியலையா அப்படின்னா, இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் 50% சத்துவ குணம் இருக்கு. இதுல 45% இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஆயிடுச்சா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? சோபக்கிரமம், நிருப்ப கர்மம், கர்ம. சுவாமி கர்மா 3 வெரைட்டி தானே சுவாமி? சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் 3 தானே சொல்றோம். அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சித அந்த ஆகாமின்ற கர்மத்துல 2 வெரைட்டி ஆக்கணும். ஆகாமியை பத்தி பேசும்போது ஆகாமி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலையும் பலன் கொடுத்துரும். சில கர்மங்கள் என்ன ஆகும்? ஸ்டோரேஜுக்கு போய் சஞ்சிதத்துக்கு போயும் பலன் கொடுக்கும். அப்ப கர்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்க பிராரப்தம், இன்னொன்னு ஜென்மாந்தரங்கள்ல பலன் கொடுக்குற சஞ்சிதம். இதை மட்டும் எடுத்துங்க. இந்த நடுவுல இருக்கிற ஆகாமிய வந்து பாத்தீங்கன்னா 2த்துக்கும் காமனா எடுத்துங்க. ஆகாமி கர்மம் வந்து என்னது? தீவிரமா அனுஷ்டிக்கப்பட்ட கர்மா இந்த ஜென்மத்திலேயே சிலது பலன் கொடுத்தோம். ஆகாமி இப்ப நம்ம பண்ற அனுஷ்டானங்கள் தீவிரமான எதெல்லாம் பண்றோமோ, தானம் தர்மம் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுத்துரும். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? சஞ்சிதத்துக்கு போயிடும். ஆகாமிலேயே இப்பவும் பலன் கொடுக்கும், சஞ்சிதத்துக்கும் போகும். அதே மாதிரி பாப்பங்களும் கூட இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கிற பாப்பங்கள், சஞ்சிதத்துக்கு போய் பலன் கொடுக்கிற பாப்பங்கள் அப்படின்னு வெரைட்டியா இருக்கு. அப்ப இந்த கர்மங்கள் எல்லாமே, கர்மம்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, ஒன்னு ஸ்டோரேஜ்ல இருக்கிறது, ஒன்னு பலன் கொடுத்துட்டு இருக்கிறது. இவ்வளவுதான். ஒன்னு குதிர்க்குள்ளார இருக்கிறது, நெல் குதிர்க்குள்ளார இருக்கிற நெல் ஸ்டோர் பண்ணி இருக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதையில இருந்து கொஞ்சம் எடுத்து அரைச்சி நெல்லை அரிசியாக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். 2 கர்மங்கள். அப்போ ஆகாமி என்ன பண்ணணும்? நியூட்ரலா வச்சுக்கணும். 2த்துக்கும் நடுவுல இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தான். இந்த 2த்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை நீங்க தத்து சம்யமா, தாரணையே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரியுங்களா சித்திக்கும்? இப்ப நான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தாரணை பண்றேன். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தாரணையில வந்து நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 100% போலேன்னு விவகாரம் வச்சிருக்கேன். நான் இந்த பாடம் படிச்சு கொடுக்கறது இதெல்லாம் வச்சிருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்தா அப்படின்னா காலையில இருந்து அதையே உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஃபோக்கஸ்டா அதையே பார்த்துட்டு இருக்கோம். தாரணை சித்திக்கிறதுக்கே உங்களுக்கு என்ன ஆகும்னா 60%க்கு மேல, 65%க்கு மேல போகும் சத்துவம். 70% போகும்போது அது என்ன ஆகும்? தாரணன்றது தியான சமாதி ஆயிடும் உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தாரணைன்றதே நமக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது பகவானை நம்ம முயற்சி பண்ணி அடைய வேண்டியது, பகவான் கொடுக்குற கிஃப்ட். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமத்துல தாரணம் பண்ணணும். இப்ப ஒரு எறும்பு எனக்கு கிடைக்குது, கொசு எனக்கு கிடைக்குது. டக்குன்னு அந்த கொசு கடியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற துக்கம் இருக்குல்ல, அந்த துக்கத்துக்கு என்ன காரணம்னு நான் நல்லா பிடிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னா அது வெளிப்படுறது. அந்த வெளிப்படுது அப்படின்னா அதோட ஒரு நூல் கனெக்ஷன் வந்து ஒரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பாப்பம் கொசுக்கடியா வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து, அப்ப அந்த பாப்பா அந்த நூலை பிடிச்சுக்கிட்டே நான் போனேன் அப்படின்னா, டீப்பா அனலைஸ் பண்ணி போனேன் அப்படின்னா, பார்த்துக்கிட்டே போனேன் அப்படின்னா, நான் முந்தின ஜென்மத்துல இந்த கொசுக்கடிக்கு என்ன பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சு. அப்ப வந்து கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணும்போது தத்து சம்யமாத். அப்ப என்ன பண்ணலாம்? சஞ்சிதத்தையும் பண்ணலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ். பிராரப்தத்துல நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சுகதுக்க அனுபவத்தையும் பிடிச்சு அது மூலமா கர்மத்தை பிடிச்சு கர்மத்துல தாரண தியான சமாதி பண்றது மூலமா சம்யமம் பண்றதுனால அபராந்த ஞானம் அப்படின்னா இந்த ஜென்மம் முடியக்கூடிய அந்த காலம் வந்து மரணத்தருவாய் வந்து நமக்கு தெரிந்துவிடும். எப்ப பிராணன் போகுதுன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிஷ்டேபியோவா அப்படின்னா சகுனங்கள்னு சொல்லக்கூடியது இருக்கு, நிறைய சின்னங்கள் இருக்கு. அதை வச்சுக்கிட்டும் மரணத்தை கண்டுபிடிக்க முடியும். லௌகிகத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சகுனங்களை பயன்படுத்துறோம். யோகி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய யோக சக்தியினாலேயே இதை அறிவான். சொல்லியாச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியர் பண்ணும்போது சொல்றார், ஆயுர் விபாகம் கர்ம த்விவிதம். ஆயுர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாத்தி ஆயுள் நம்ம சொல்றோமே அதான் ஆயுர்.
ஆயுர் விபாக்கம் அப்படின்னா ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கர்மா பலன். விபாக்கம்னு என்ன அர்த்தம்? கர்ம பலன். கர்மம் கர்ம பலன். கர்ம பலனுக்கு இன்னொரு பேர் தான் விபாக்கம் அப்படின்னு பேர். விசேஷ ரூபேன பக்குவம் விபாக்கம். நல்ல பக்குவமாகி மெச்சூரிட்டி ஆகி பலன் கொடுக்கறது எதுவோ அதுக்கு பேர் விபாக்கம்னு பேரு. கர்ம பலன். ஜாத்திய இது ஒரு கர்மா எதை தீர்மானிக்கும் அப்படின்னா நீங்க எந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும்னு ஒரு கர்மா தீர்மானிக்கும். ஒரு கர்மா எத்தனை ஹைட் இருக்கணும்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா உங்களுடைய புத்தி எவ்வளவு இருக்கணும்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா உங்களுடைய ஸ்கின் டோன் என்னன்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா உங்களோட ஹேர் எவ்வளவு இருக்கணும்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் என்னன்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா உங்களுடைய எஜுகேஷன் என்ன அப்படின்னு தீர்மானிக்கும். ஒரு கர்மா உங்களுக்கு அப்பா யாரு, உங்களுக்கு அம்மா யாரு, உங்களுக்கு சகோதர சகோதரிகள் யாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது எப்படி, எந்த மனைவியோட கல்யாணம் ஆகும், எத்தனை குழந்தைங்க பிறக்கும், இதெல்லாம் கர்மாவோட பலன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா மரணத்தையும் தீர்மானிக்கிறது ஒரு கர்ம பலன். அதுக்கு பேரு ஆயுர் விபாக்கம்னு பேரு. அது 2 விதம். கர்ம த்விவிதம். அந்த ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கர்மங்கள் 2 விதம். என்னது? சோபக்கிரமம் நிரூபக்கிரமம் ச. சோபக்கிரமம் அப்படின்ற ஒரு கர்மா, நிரூபக்கிரமம் அப்படின்னு ஒரு கர்மா. சஞ்சிதத்திலிருந்து தானே பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி பிராரப்தம் உண்டாகுது. சஞ்சிதம் இல்லாம பிராரப்தம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா சஞ்சிதத்திலிருந்து தான் என்னது பிராரப்தம் நிறைய உண்டாயிட்டே இருக்கு. பிராரப்தம் வெளிப்பட்டது. இது வெளிப்பட்ட கர்மாக்கு என்ன பார்த்திருக்கோம்? பரிதிருஷ்டம். அபரிதிருஷ்டம்னா என்ன அர்த்தம்? வெளிப்படாம சஞ்சிதத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அபரிதிருஷ்டம். வெதரூபத்துல இருக்கிற கர்மம் தான் செடியா வருது. நான் சொல்றேன், செடி வந்துச்சா தனியா அப்படின்னா செடி தனியா வராது. விதையில இருந்து, கண்ணுக்கு தெரியாம இருந்த விதையில இருந்து தான் செடி வந்துச்சு. அப்ப பிராரப்தம்ன்றது இண்டிவிஜுவல் இல்லை, அது தனிச்சது இல்லை. பிராரப்தம் எல்லாமே சஞ்சிதத்துல இருந்து தான் உண்டாகுது. ஆயிடுச்சா? அப்ப 2 கர்மம் எடுத்துக்கணும். வெளிப்பட்டது பிராரப்தம், வெளிப்படாதது சஞ்சிதம். உபக்கிரமம்னா ஆரம்பிக்கப்பட்டது சோபக்கிரமம் சொல்லக்கூடிய பிராரப்தம். ஆரம்பிக்கப்படாதது, பலன் கொடுக்க ஆரம்பிக்காம கோடிக்கணக்கான கர்மங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கு. பிரசுப்த வாசனான்னு பேரு வாசனையில. அதே மாதிரி கர்மத்துல பாத்தீங்கன்னா சஞ்சிதம்னு பேரு, தூங்கிட்டு இருக்கு. இந்த 2 விதமா எடுத்துக்கணும். தத்திர யதா, இந்த விஷயத்துல யதா எவ்விதமாக. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். சோபக்கிரமமும் நிருப்பக்கிரமமும் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னும் போது, ஆர்திர வஸ்திரம் யதா ஆர்திர வஸ்திரம் எந்த விதமா தண்ணியை பாத்தீங்கன்னா ஜலத்துல பாத்தீங்கன்னா துணி துவைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லா முக்கி எடுக்கிறோம், அலசுறோம். 2 வாட்டி 3 வாட்டி பக்கெட்ல நல்ல வேஷ்டியை அலசுறோம். அலசிட்டு ஆர்திர வஸ்திரம்னா நல்ல நனைந்த வஸ்திரம். அதை பாத்தீங்கன்னா விதானிதம் அதை பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பிழியறமா. முதல்ல என்ன பண்ணுவோம், தண்ணியை பிழிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா உதருவோம். நல்லா உதறிட்டு அப்ப அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே துளி துளியா கீழே விழுந்துட்டு அதை எடுத்து நல்லா கிளிப்பு போட்டு என்ன பண்ணுவோம், மாட்டி வச்சுட்டோம்னு வச்சுங்க. சீக்கிரமா காஞ்சிருமா? ஆமா, சீக்கிரமா காஞ்சிரும். அதுதான் இங்க சொல்றாரு, விதானிதம் லகீயசா காலேன சுஷ்யேத் ததா சோபக்கிரமம். எப்படி நம்ம துணிய நல்லா தண்ணிய பிழிஞ்சிட்டு உதறி நல்லா விரிச்சு, என்னது விதானிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நல்லா விரிச்சு பரப்பி துணியை கிளிப் போட்டு வச்சோம் அப்படின்னா எப்படி பாத்தீங்கன்னா லகீயசா காலேன ரொம்ப அல்ப காலத்திலேயே என்னாகும், சுஷ்யேத் நல்லா காஞ்சி போயிடும் வஸ்திரம். தத்தா அது போலவே சோபக்கிரமம்னு சொல்லக்கூடிய கர்மா என்னன்னு கேட்டினா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பலன் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் பிராரப்தம். ஆயிடுச்சா? நிருப்பக்கிரமம்னா என்ன அர்த்தம்? யதாச்ச மேலும் எந்த விதமா, ததேவ சபிண்டிதம் சிரேன அதே துணியை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நானே பண்ணுவேன், இந்த பிளாங்கெட்லாம் துவைச்சோன்னா அதை வச்சு பிழிய முடியாது நம்மளால. ஹெவி வெயிட்டா இருக்குமோ, அது தண்ணியில போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தூக்குறதுக்கு வெயிட்டா இருக்கும். அது அப்படியே தண்ணி இருக்கும். நான் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு ஒரு திருவுருவம் இருந்தாலும் தண்ணிலாம் போகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சிடறோம். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், துணியை மறந்துட்டு பிழிஞ்சி அப்படியே வச்சுட்டு வந்துடும். மறந்துடும், எடுத்து துணியை காயப்படாமல் வந்துடும். ஈவினிங் போய் பார்த்தீங்கன்னா கூட அது எப்படி இருக்கும்,
மேலே மட்டும் ட்ரை ஆன மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ பிழியாம தண்ணியை பிழியாம விரிச்சு விடாம நீங்க அப்படியே பிண்டமா துணியை அப்படியே நினைச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? ஆச்சாரிய சொல்றார், ததேவ வஸ்திரம், அதே வஸ்திரத்தை சபிண்டிதம்னா நல்ல பிண்டமா கூட்டி வச்சு துணியை விரிக்காம மொத்தமா நினைச்சு அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா சிரேன சுஷியேது, ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகும்? உலர்ந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ட்ரை ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஏவம் நிருபக்கிரமம், இந்த விதமாவே பார்த்தீங்கன்னா நிருபக்கிரமம்னு சொல்லக்கூடிய சஞ்சிதம் எப்படிப்பட்டது அப்படின்னா இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. அப்ப பலன் கொடுக்க ஆரம்பிக்காதது பார்த்தீங்கன்னா சஞ்சிதத்துல அப்படியே ஈரத்தோட இருக்கும், காயாம அப்படியே இருக்கும். அது மெதுவா 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 சோப்பக்கிரமமா வெளிப்பட்டு அநேக ஜென்மங்களை கொடுத்து சஞ்சிதம் நாசமாகிறது ரொம்ப காலமாகும். ஞானத்தினாலதான் சஞ்சிதம் நாசமாகும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, யதாச்ச அக்னி, ரெண்டாவது எக்ஸாம்பிள். எந்த விதமா அக்னியானது சுஷ்கே கக்ஷே முக்தோ வாத்தேன, நல்ல காற்றில்லாத இடத்துல, முக்தோ வாத்தேன அப்படின்னா காற்றில்லாத இடத்துல, கக்ஷே அப்படின்னா ஒரு அறையில பார்த்தீங்கன்னா அக்னியை வைக்கிறோம் அப்படின்னா, சுஷ்கே கக்ஷே அப்படின்னா நல்ல வளர்ந்த ஒரு கட்டையில நல்ல காற்றில்லாத இடத்துல நம்ம அக்னியை வச்சோம் அப்படின்னா என்னாகும்? சமந்ததோ யுக்தக க்ஷேபீயசா காலேன தகேத். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சுத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டையும் எரிச்சு காத்தெல்லாம் இல்லாத இடத்துல வைக்கும் போது அக்னி மொத்தத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி விடுகிறது. இதுக்கு மாதிரி தான் சோபக்கிரமம்னு பேர். இதே யதாவா எந்த விதமா பார்த்தீங்கன்னா சஏவ அக்னி, அதே அக்னிய திருணராசௌ கிரமசோ அவயவேஷு நியஸ்தா. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய புல்லா வச்சிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமா இருக்கு. நான் என்ன பண்றேன், மெதுவா பற்ற வச்சு சுத்தி இருக்கிறதுல லைட்டா பற்ற வைக்கிறேன்னு வச்சுங்க. அந்த அக்னி என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேல இருக்கிற புல்லெல்லாம் எரிச்சு மெதுவா உள்ள ஈரப்பதம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த அக்னி மெதுவா ட்ரை பண்ணி மெதுவா சுத்திலும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத எரிச்சு சாம்பலாக்கி விடும். அதே மாதிரி சிரேன தகேத், அது ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு எரிச்சு சாம்பலாகும். காஞ்ச கட்டைகளா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? காத்து இல்லாத இடத்துல வேகமா எரிஞ்சு எல்லாம் நாசமாயிடும். அதே மாதிரி ததா நிருபக்கிரமம், அதே மாதிரிதான் நிருபக்கிரமம்ன்றது டைம் எடுத்துக்கும் சஞ்சிதம். ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. தது ஏகபவிக்கம் ஆயுஷ்கரம் கர்ம த்விவிதம். அப்போ அந்த கர்மா பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கர்மமும் ஒரு ஜென்மத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஒரு ஜென்மத்தை கொடுத்து இது பண்ணிச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா என்ன விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராரப்தம் ஒரு ஆயுள தான் கொடுக்கும். இப்ப நான் சன்னியாசி பிராரப்தம் அப்படின்னா சன்னியாசி கொடுத்துருக்கு. இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கர்மா இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த சரீரத்துல இருக்கிற பிராரப்தத்தை முடிச்சு வச்சுட்டு ராஜாக்கான சரீரம் இருக்கிற கர்மா ஸ்டார்ட் ஆகும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பிராரப்தம் ஒரே காலத்துல ஒரு ஜென்மத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஏக பவிக்கம் அப்படின்னு பேர். இது நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது பாதத்துல 13வது சூத்திரத்துல ரொம்ப டீட்டெயிலா சதிமூலே தத்விபாக்கே ஜாத்தியாயுர் போகான்னு பார்த்துருக்கோம். ரொம்ப பெரிய பாஷ்யம், நான் ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன், அது வேணா அங்க போய் பார்த்துருக்கேன். அப்ப ஏகபவிக்கம் த்விபவிக்கம் அப்படிலாம் நிறைய இருக்கு. ஏகபவிக்கம் அப்படின்ற கர்மா இது. ஏகபவிக்கம் ஆயுஷ்கரம் கர்ம, சோப்பக்கிரமம் நிருப்பக்கிரமம் ச. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தை தான் கொடுக்கும் சோப்பக்கிரமம். நிருப்பக்கிரமம் பார்த்தீங்கன்னா அநேக ஜென்மங்களை கொடுக்கக்கூடியதா சஞ்சிதம் இருக்கும். தத்து சம்யமாத், இந்த ரெண்டுத்திலையும் ஏதாவது உங்க சாமர்த்தியம். இப்ப நம்ம சாமர்த்தியம் என்னது? சஞ்சிதத்துல இருக்கிறதுல பார்க்க முடியுமா? ஏன்னா விசிபிள் இல்லைல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ரொம்ப ஷார்ப் இந்த விஷயத்துல எல்லாம். என்னோட ஆச்சாரியரோட கிருப்பை. என்னோட ஆச்சாரியர் நிறைய சொல்லி கொடுத்து நான் எதை நடந்தாலும் கர்மாவோட நான் என்ன பண்ணுவேன், கனெக்ட் பண்ணுவேன். நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் எனக்கு தெரியும். இந்த ஜென்மத்தில் நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன் கெட்ட பலன்கள்லாம். எப்பவுமே தீதும் நன்றும் பிறர் தருவாரா, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நல்லதும் கெட்டதும் மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை. அப்போ எனக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவமானம் கிடைக்குது அப்படின்னா நான் இமீடியட்டாக போய் யார் இந்த ஜென்மத்தில் நான் எங்கே அவமதிச்சேன், யாரை ஹர்ட் பண்ணேன், யாரை பார்த்தீங்கன்னா
எந்த பொருளை அபகரிச்சேன், என் பொருள் திருடு போகுதுன்னா இன்னொரு பொருளை நான் எடுத்திருக்கணும், ஸ்டீல் பண்ணியிருக்கணும். யார் பொருளை எடுத்தேன்? இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கணும். நான் எங்கே துரோகம் பண்ணேன்? யாருக்கு துரோகம் பண்ணேன்? யாரை அவமானப்படுத்தினேன்? யாரை வந்து சின்ன சின்ன ஜீவராசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணியிருக்கமே, எதனால் ஹர்ட் பண்ணேன்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஜென்மத்தில் நான் அங்கே ஒரு தப்பு பண்ண ஒரு 5 வயசு 10 வயசுல 20 வயசுல அந்த தப்பு பண்ணேன், இப்போ 50 வயசுல அது வந்து பார்த்தீங்கன்னா பலனாக ஆயிருக்கு. நிறைய கர்மாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலே பலன் கொடுத்துற கர்மாக்கள் இருக்கு. திருஷ்டம் அதிருஷ்டம் அப்படின்னு திருஷ்ட கர்மாக்கள் இந்த ஜென்மத்திலே இது பண்ண நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவிக்கிற ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி நீங்க காரணத்தை கண்டுபிடிச்சிடணும். நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் கண்டுபிடிக்க முடியாது, நிறைய விஷயத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கர்மாக்கள் எல்லாமே சஞ்சிதத்தில் முந்தின ஜென்மங்கள்ல நடந்தது. இப்போ எனக்கு தெரியவே தெரியாது, நான் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறேன், என்ன கர்மானே தெரியலையே, ஏன் இப்படி அனுபவிக்கிறோம்? அப்போ இந்த ஜென்மத்தில் நான் பண்ணல பாப்பம், அப்போ முந்தின ஜென்மத்தில் ஏதோ பாப்பம் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, நான் அவ்வளோலாம் ஒரு புண்ணிய ஆத்மாலாம் இல்லையே, எனக்கு எப்படி இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது? இப்போ நான் எடுத்துங்க, யோக சுதாகரம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் சங்கர பாஷ்யத்தை படித்து கொடுக்க, இது வியாச பாஷ்யத்தை படிக்கிற அளவுக்கு அவ்வளோ புண்ணியம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இன்னும் தெரியல. இந்த ஜென்மத்தில் பண்ணல. அப்போ இந்த ஜென்மத்தில் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணணும்? அனுமானம் பண்ணணும், இந்த ஜென்மத்தில் பண்ணல, கடந்த ஜென்மங்களில் நல்லா பண்ணியிருக்கணும். அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திர பாஷ்யத்தெல்லாம் படித்து புரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி முடியுது அப்படின்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் போய் உட்காந்துருந்தேன். இமயமலையில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோமுக்கு போகிறேன். நமக்கு கிளேசியரே பார்த்து பழக்கம் இல்லை, நம்ம முள்ளுக்காடு ஆட்கள் தானே, நம்மெல்லாம் முள்ளுக்காட்டிலேயே வளர்ந்தவங்க. ஐஸ் கட்டியை பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகுன்னு இருக்கும். ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்போம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஐஸாக இருந்துச்சு அப்படின்னா, நடக்கிற இடம்லாம் வந்து கிளேசியராக இருந்து ஸ்னோவாக எடுத்து மேலெல்லாம் போட்டுக்கிற மாதிரி கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? ஐஸ் மழை பெய்யும், அப்படியே மேலேருந்து அப்படியே மேலே வந்து. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோமுக்கில் போய் நிற்கிறேன். 22 வயசில் நிற்கும் போது கோமுக்கில் நிற்கிறேன், ஃபுல்லாக சுற்றி ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அப்போ தான் யோசிச்சேன், என்னடா புண்ணியம் பண்ணோம், எப்போ போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கனவுல பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் இருக்கே, எப்படி இது அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நடக்குது, ஒரு பலன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கர்மா, புண்ணிய கர்மா இருந்திருக்கணும். அப்போ இமயமலையெல்லாம் சுற்றும் போது நான் வந்து பார்த்தேன், அவ்வளோ புண்ணியம் நம்ம பண்ணலையே, அவ்வளோ புண்ணியம் பண்ணல, இப்போ ஜென்மம் பண்ணலை. இப்போ உங்களுக்கெல்லாம் கேட்குறீங்க, யோசிச்சு பாருங்க, நல்ல வேதாந்தம் கேட்கறதுக்கும் நல்லா சௌக்கியமாக உட்காந்துட்டு யோக சூத்திர பாஷ்யம் கேட்கறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணீங்க? எனக்கே தெரியலையே சாமி. நல்ல 4 வேதம் படித்தவங்களாம் ஊரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியம் கிடைக்கல. அப்போது ஏதோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் ஒன்று கூடி வந்திருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சிதம்னு அனுமானம் பண்ணுறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நடத்ததை நம்ம பார்த்துக்கலாம், கடந்த ஜென்மங்கள்ல இருக்கிறத அனுமானம் பண்றது மூலமா நம்ம அறியலாம். இதுல 2த்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தத்து சம்யமா. இதுல சம்யமம் பண்றதுனால அபராந்தஸ்ய பிராயணஸ்ய ஞானம். அபராந்தம்ன்றதுக்கு அர்த்தம் பிராயணஸ்ய அப்படின்னா மரண காலம்னு அர்த்தம். மரண காலத்தை பத்தின ஞானமானது உங்களுக்கு சம்பவிக்கும். இதை நல்லா பண்றது இதை 2-3 விதம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு மரணம் சமீபத்தில் வந்தோன்னு தான் தெரியும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நான் இத்தனை வயசில் செத்து போவேன் அப்படின்றது முன்னாடியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கைரேகை பார்க்குற ஆள். நான் கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என் ரேகையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பஷ்டமாக நான் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வயசு, என்னோட மரணம் எப்போ நடக்கும், எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளார நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை ஜோசியம் பார்க்குறவங்க, ஜோதிஷர்களை எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல கிரக சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நல்லா ட்ரெடிஷ்னல் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா, நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக அனுமானம் பண்ணுவாங்க, இந்த சமயத்தில் இந்த வயசில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிதம்பரம் செட்டியாரோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவரோட கைரேகையை பார்த்தோன்னே, ஒரு நியூ கப்பிள்ஸ் அவங்க கைரேகையை பார்த்தோன்னே எனக்கு வந்து விசிபிள் ஆகும். அப்படி கைரேகை பேசுன்னு சொல்லுவோம். அப்படியே முன்னாடி வந்து உங்களோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும். நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவர் இன்னும் 6 மாதத்துக்குள்ளார சுற்று போயிடுவாரே அப்படின்னு. 6 மாதத்துல 4 மாதத்துக்கு சுற்று போயிட்டார். எங்கே மரணம் நடக்கும் அப்படின்னா அதுவும் கைரேகை காட்டி கொடுக்கும், ஜோதிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் காட்டி கொடுக்கும்.
என்ன பிறப்பாருன்னு தெரியாது, கடந்ததுக்கு பார்க்க முடியும். இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைட் சைடில் பார்ப்போம், லெஃப்ட் சைடு ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்தது பாஸ்ட். நாங்கள் ஒன்று ப்ரெசண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா 2 கையும் வச்சு தான் நான் பார்ப்பேன். 2 கை ரேகையும் வச்சுக்கிட்டு தான் ஒன்றை நாங்கள் கன்க்ளூஷன் பண்ணி இது இப்படி நடந்து இப்போ தெரியுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தோட ப்ரீவியஸ் பெர்த்தோட இது என்ன அப்படின்னு தெரிஞ்சோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இனி நடக்க போகிறது தெரியுமா அப்படின்னா தெரியாது, ரகசியம். அது ரொம்ப ரகசியம், கால்குலேஷன் போடுறது ரொம்ப கஷ்டம். அது கைரேகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்மம் பார்க்க முடியாது, ஜோதிஷத்தில் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை பார்க்க முடியும். இந்த ஜென்மத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், அடுத்த ஜென்மத்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ கைரேகையிலையும் பார்த்துடலாம், இதுலேயும் பார்த்துடலாம். யோகி என்ன பண்ணுவான், கைரேகையும் பார்க்க மாட்டான், ஒன்றும் பார்க்க மாட்டான். ஒரு டக்குன்னு ஒரு சின்ன அனுபவத்தை அனுபவிக்கும் போதே அனுபவத்தை பிடிப்பான், டக்குன்னு கர்மத்துக்கு போயிடுவான். கர்மத்தை தாரண தியான சமாதி பண்ணி இமீடியட்டாக அதெல்லாம் க்ஷணத்தில் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும் எதிர்க்க இருக்க ஜீவராசிகளோட ஜீவனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மரணத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்கிறார், இந்த சோபக்கிரமம் நிருப்பக்கிரமம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பலன் ஆரம்பிக்கப்பட்டதுலேயே 2 விதமாக சொல்கிறோம். திருஷ்டகர்ம ஜென்ம வேதனியம், அதிர்ஷ்ட கர்ம ஜென்ம வேதனியம் 2 நம்ம சொல்லியிருக்கோம். திருஷ்ட ஜென்ம வேதனியம், அதிர்ஷ்ட ஜென்ம வேதனியம். நகுஷன்மா இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனார், ஒரே ஜென்மத்திலேயே பாப்பம் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா சர அப்படின்னு இவரை அகஸ்தியரை வந்து பார்த்தீங்கன்னா காலால் பல்லக்க தூக்கிட்டு போன அகஸ்தியரை வந்து எட்டி உதச்சதுனால என்னாச்சு, சர்ப்பம் ஆயிட்டார், மலைப்பாம்பா ஆயிட்டார் அதே ஜென்மத்தில். அப்போ தீவிர சம்வேகத்தினால தீவிரமாக நீங்கள் ஏதாவது பாப்பம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கர்மா இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார், கிருஷ்ணனோட புள்ள, கிருஷ்ணனோட சந்ததி எப்படி அழிச்சதுன்னு பாகவதத்தில் சொல்லுது பார்த்தீங்களா. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா உலக்க அப்படின்னு ஒரு மகரிஷியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, உனக்கு உலக்கையில தான் சாபம் நடக்கும் அப்படின்னு. இவங்க மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா யாதவ குலமே வந்து பார்த்தீங்கன்னா கோரப்புல்லு மாதிரி இருந்து அதை எடுத்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டால் எல்லாம் உலக்கையாக ஆயிடும். அதை வச்சு சண்டை போட்டு அந்த குலமே அழிச்சு போயிடும். தீவிரமாக செய்யப்பட்ட சாது சேவை, குரு சேவை, இது மாதிரியான சேவைகள், புண்ணிய கர்மங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். ஆகாமின்றது இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். 1 மாசத்துல 1 வாரத்துல அன்னைக்கு அப்பவே அது மாதிரிலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர அதிர்ஷ்ட ஜென்ம வேதனியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்தில் பலன் கொடுக்காம அடுத்த ஜென்மத்தில் போய் பலன் கொடுக்கும். அது ஆகாமி சஞ்சிதத்துக்கு போய் சஞ்சிதத்தை வந்து பலன் கொடுக்கும். இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மரணத்தை கூட கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார், சிவனோட இதனால நந்திகேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் இருக்கும் போதே தேவ சரீரத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்ஸா? இதுக்கப்புறம் அடுத்தது ஆச்சாரியர் வர அரிஷ்டேபியோ வா இதி. அரிஷ்டேபியோ அப்படின்னா என்ன அர்த்தம், அரிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம், சகுனம் அப்படின்னு பேர். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாசனையோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் நல்ல தீவிர காயத்ரி உபாசனை இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பிரணவ உபாசனைலாம் வெறும் உபாசனை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தீவிரமாக பண்ண 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன் தெரியணும்ல. எப்போ எது முடிஞ்சதுன்னு எப்போ தெரியும், உனக்கு கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு எப்போ தெரியும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து ஒரு அடையாளம் சொல்லுது. எப்போ வந்து வாழைக்குமரின்னா என்ன அர்த்தம், லலிதா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு இருக்கும், 7-8 வயசு. எனக்கு இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தா அவ்வளோ பிரியமாக இருக்கும். நான் ஒரு முறை கோயிலுக்கு போகும்போதும் சின்ன குழந்தைங்க கண்ணில் படுறாங்களே, லலிதா மாதிரியே சின்ன குழந்தைங்க. என்னது, 7 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணு. அது மாதிரி குமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொப்பனத்தில் நீங்கள் நல்லா உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து உங்கள் கனவுல வந்தா அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய உபாசனா சஃபலமாயிற்று, பலித்தமாயிற்று அப்படின்னு. நல்லா பண்ணி முடிச்சாச்சு, பிரீத்தி ஆயிடுச்சு, சுவாமிக்கு வந்து பிரீத்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் இண்டிகேஷன், இதெல்லாம் இப்போ இனிமேல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அது மாதிரி இப்போ நான் வந்து அன்னைக்கு ஒன்று சொன்னேன்ல, 12வது சாப்டர் பாகவதம் சொல்லி முடிச்சாச்சு. 12வது சாப்டர் முடிக்கும் போது எனக்கு திருப்தி இல்லை. 12வது சாப்டருக்கான பாகவதத்தை சொல்லி முடிக்கும் போது என்னாச்சு, ஏகாதச ஸ்கந்தத்துல இருந்து சொல்லி முடிச்சோன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தான்னு சொன்னேன், பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி படுத்திருந்தார். நான் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லாக்க படுத்துட்டு சிரிச்சார்.
இது மாதிரி கனவு. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக வருமா அப்படின்னா நமக்கு சாதாரணமாக வர்றதே இல்லை, ரொம்ப ரேராக வர்றது. இது மாதிரி ரேரஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது அதுக்கு பேர் என்ன பேர்? அரிஷ்டம், சகுனம். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாசனா காண்டம் பூர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம், அனுகிரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறோம். இதுக்கு பேரெல்லாம் சகுனம்னு பேர். அதுதான் இனிமே வைக்கணும். அரிஷ்டம்னா ஆயுர்வேதத்தில் அரிஷ்டம்னு ஒன்று கிடைக்கும், டப்பாவில் கொடுப்பாங்கல்ல, அது இல்லை. ஆயுர்வேதத்தில் அரிஷ்டம்னா இப்போ நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் ஆயுர்வேதம். என்னன்னு கேட்டினா அரிஷ்டம்னா ஒரு மூடி எடுத்து அதில் அரை பாட்டில் தண்ணியை கலந்து அதை குடிக்கிற அரிஷ்டம் இல்லை, மருந்து இல்லை. அரிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் சகுனம். அடிச்சா அரிஷ்டேபியோபான என்ன அர்த்தம்? நிறைய சகுனங்கள் மூலமாகவும் நீங்கள் மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடியும். என்ன அரிஷ்டம்? ஆச்சாரியர் சொல்றாரு திரிவிதம் அரிஷ்டம். அரிஷ்டம் 3 விதத்துல இருக்கும். என்னது? ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் ச இதி. 3 விதமான அரிஷ்டம். அத்தியாத்மம்ன்றது என்னது? என்னுடைய தேகத்துல தெரியறது, என்னுடைய மனசுல தெரியறது. இது ஆத்தியாத்மிகம்னு பேர். ஆத்தியாத்மிகம் என்ன அர்த்தம்? தேகம் மனசு 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பௌத்திகம் அப்படின்னா வெளியில இருக்கிற மற்ற ஜீவராசிகள்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது, காக்கா கத்துறது இதுல இருந்து. அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம் தெய்வீகம்ன்றது என்னது? நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து, தெய்வீக சக்திகள்ல இருந்து உண்டாகக்கூடிய சகுனங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சகுனங்களா மரணத்தை வந்து உணர்த்தக்கூடியதா இருக்கும். தத்திர இதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆத்தியாத்மிகம் கோஷம் ஸ்வதேகே பரி பிஹித கர்ணே ந ஸ்ருணோதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், இந்த முத்திரை ஒன்று பண்ண சொல்லியிருக்கேன்ல, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த முத்திரை சாம்பவி முத்ரா அப்படின்னு ஒரு முத்திரையை வந்து இது நம்ம வேற வேற பேர்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்முகி முத்ரான்னு பேர், இல்லைன்னா சாம்பவி முத்ரான்னு பேர். 2 முத்திரைக்கு பேர் இருக்கு. சண்முகி முத்ரா இல்லைன்னா சாம்பவி முத்ரா. என்ன பண்ணணும்? இந்த கட்டை விரலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த காதுக்குள்ளார இந்த 2 கட்டை விரலை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த இந்த 2 விரலை கண்ணை மூடிக்கணும். மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 இதையோ இதில் மூடிக்கணும். வாயை வந்து இப்படி மூடிக்கணும். நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோல்ஸ் வழியாகவும் இதாகாமல் நீங்கள் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற குண்டலியோட சப்தங்கள் கேட்க ஆரம்பிச்சோம். இந்த ஸ்பைனல் கார்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 சக்கரங்கள் சொல்லியிருக்கோமா? 6 சக்கரங்களோருக்கும் ஒரு சப்தம் இருக்கும், கலர்ஸ் இருக்கு, சப்தங்கள் இருக்கு. வீணா கானம், மிருதங்க கானம், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கல் சத்தம், மண் சப்தம், அக்னி எரியிற சப்தம், இடி இடிக்கிற சப்தம், இது மாதிரிலாம் நிறைய சப்தங்கள் இருக்கு. குணத்தை பேஸ் பண்ணி இந்த சப்தம் உண்டாகும். அப்போ இதுக்கு தான் இங்கே ஆச்சரியம் சொல்றாரு தத்திர ஆத்தியாத்மிகம். என்னன்னா ஆத்தியாத்மிகம்னா நமக்கு உள்ளார உண்டாகிற கோஷம். கோஷம்னு அர்த்தம் சப்தம். அந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதேகே, தன்னுடைய தேகத்திலிருந்து உண்டாகிற கோஷத்தை வச்சுக்கிட்டு என்னது? பிகித கர்ணம். பிகித கர்ணம் அப்படின்னா காதுகளை மூடிக்கொண்டு, காதுகளை மட்டும் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்கறது கஷ்டம். அதுக்காக தான் சண்முகி முத்ரா இல்லைன்னா சாம்பவி முத்ராயை பண்றது. இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி, காதை மூடி, மூக்கை மூடி, எல்லாத்தையும் மூடி உள்ளுக்குள்ளார கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா மெதுவா சப்தத்தை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ ஒவ்வொரு எந்தெந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய சப்தங்களையும் கேட்க முடியும். எல்லாத்துக்கும் சப்தம் இருக்கு, கேட்க முடியும். எல்லா ஜீவராசிக்கும் கேட்க முடியும். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் கேட்காம போச்சு. அப்போ தெரிஞ்சுக்கலாம் எப்போ சப்தம் கேட்காம போச்சோ, உள்ள இருக்கிற கோஷம் நின்று போச்சோ, மரணம் பக்கத்தில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு சம்பவிக்கலாம், இல்லைனா நாளைக்கு சம்பவிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபாசகன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி அந்த சப்தத்தை இது பண்ணுறது. சப்த சக்கரத்தில் இருக்கிற சப்தங்கள்ல மெடிடேட் பண்ணுறது இருக்கு. ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒவ்வொன்றும் வரும். மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லம் ரம் எம் வம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திராட்சரங்கள்லாம் வரும். பீஜாட்சரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து கலர்ஸ் வரும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ டெய்லி ஒருத்தன் உபாசகன் பண்ணிட்டு இருக்கானா, என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கோஷம் எல்லாம் நின்று போச்சு அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் மரணம் வந்துடுச்சு அப்படின்னு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும் உபாசகன். ரைட் சார், இது உபாசகனுக்கான. அதுக்கப்புறம்
ஜோதிர்வா நேத்ரே அவஷ்டப்தே ந பஷ்யதி. நான் கண்களை மூடிக்கிட்டு பார்க்கறது. ஆமா, யோகி இல்லாம நீங்களாம் பார்த்தோன்னா என்ன சத்தம் கேட்க போகுது? நம்ம பண்ணாதவங்க கண்ணை மூடினா ஒன்றும் கேட்காது. அதனால தான் யோகின்னு இப்போ உங்களுக்கு சொல்லும் போதே, நான் சச்சக்கரத்தில் தியானம் பண்ணுறவனுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேலை வந்து படுத்துக்கிட்டு படுத்தனாவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், படுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார என்ன சப்தம் கேட்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். மூலாதாரமாக, சுவாதிஷ்டானமாக, மணிப்பூரகமாக அப்படின்னு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது இதை பண்ணுவோம். ஒரு காலத்தில் இதை நித்தியம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அபியாசி என்ன பண்ணுவான்? நித்தியம் இதை பண்ணுவான். அப்போ நித்தியம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சப்தம் வந்துட்டு இருந்தது என்ன ஆயிடும்? நின்று போச்சு. அப்போ தெரிஞ்சுப்பா, மரணம் வந்துருச்சு அப்படி. மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கே டைம் எடுக்குமேங்க. இப்போ கண்ணு மூடி காதை மூடி கேட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடாது, நீங்க சப்தம் பண்ணக்கூடாது. அது ஒவ்வொரு சக்கரத்துக்குன்னு ஒரு சப்தம் இருக்கு. அதான் குண்டலினியோட சப்தம் நம்ம சொல்றோம். குண்டலினியோட சப்தம் அது வந்து எல்லா தேகத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா பேசிக்கா இருக்கிற நாதம் மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரோட ரஜோகுணம் தமோ குணத்துக்கு ஏற்ற மாதிரி சப்தங்கள் வேறுபடும். அப்போ அது வந்து நீங்க வெறுமனை நீங்க பண்ணக்கூடாது. நீங்க உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கே நீங்க உள்ளார்ந்து போய் பார்க்கறதுக்கே ஒரு மாசம் கூட ஆகலாம், எடுக்கலாம், டைம் எடுக்கலாம். உள்ள இருக்க சப்தத்தை ஹியர் பண்றதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்ப அபியாசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். அதே மாதிரி யாரு கண்களை மூடிக்கிட்டு, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதின்னு ஒரு உபாசனை பண்ணியிருக்கோம்ல. ஓங்காரத்துக்கு அடுத்து ரொம்ப ஸ்பெஷலான உபாசனை முதல் பாதத்தில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி, ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறது, உபாசனையில பார்க்கிறது. நம்ம வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உபாசனையில முக்கியமான உபாசனை, திருவண்ணாமலையில இருக்கிற உபாசனை முக்கியமானது. ஒரு ஜோதியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஜோதியா ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இதை வந்து நீங்க எப்பெல்லாம் கண்ணை மூடுறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஜோதி என்ன ஆகும்னா, ஹிருதயத்துல அபியாசம் பண்ணி 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, கண்ணை மூடுனா ஜோதி தெரியும். கண்ணை மூடுனா ஜோதி தெரியும். அப்ப ஜோதி உபாசனை பண்றவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிர்வா நேத்ரே அவஷ்டப்தே, இந்த கண்களை மூடி உபாசகனுக்கு கண்ணை மூடணும்னு ஜோதி தெரியும். அது எந்த டைம்ல வந்து ந பஷ்யதி, எப்ப அவன் பார்க்கலையோ அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும் மரணம் வந்தாச்சு. உள்ள கோஷம் கேட்கலன்னா மரணம் வந்தாச்சு. அநாகதத்தை வந்து ஹியரிங் பண்றவன், அநாகதம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நின்று போச்சோ அவனுக்கு மரணம் தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு நாள், இன்னும் அரை நாள், இன்னும் 2 நாள் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஜோதி உபாசனை பண்றவனுக்கு ஜோதி தெரியலன்னா கண்ணு மூடி. இப்ப நமக்கு கண்ணு மூடினா ஜோதியா தெரியுது? நம்ம கண்ணு மூடினா என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல சாமி. இன்னும் உபாசனை ஆரம்பிக்கவே இல்லையே. அப்போ ஈஸ்வரனை ஜோதி சுரூபமா உபாசனை பண்ணவனுக்கு கண்ணை மூடுனா ஜோதி தெரியும். வள்ளலார் மதத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர், உபாசனை பண்றவங்க நிறைய பேர், எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு முன்னாடி, அவங்கெல்லாம் இந்த இதை சொல்லுவாங்க, கண்ணை மூடுனா ஜோதி தெரியும் சுவாமி. இப்போ நான் சொல்றேன், என் கண்ணை மூடுனா கிருஷ்ணர் தான் தெரியறாரு. ஏன்? நான் அதை தான் உபாசனை பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கிருஷ்ணன் சொன்னோன்னே எனக்கு உள்ளார என்ன வந்துட்டாரு? அவர் ஒரு ரூபம் வந்துருச்சு. அழகா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்காரு எனக்குள்ளார. அதே மாதிரி ஜோதியை உபாசனை பண்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஜோதி தெரியும். கண்ணை மூடுனா ஜோதி தெரியும், இருட்டு தெரியாது. அப்ப ஜோதி தெரியறவனுக்கு எந்த சமயத்துல வந்து ஜோதி நின்று போச்சோ, பார்க்க முடியாம போச்சோ, அவனுக்கு தெரிஞ்சிடும் மரணம் வந்தாச்சு. 2வது அரிஷ்டம். 3வது ததா ஆதி பௌத்திகம். அது போலவே வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம்னு என்ன அர்த்தம்? யம புருஷான்னு பஷ்யதி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொம்பு வச்சுக்கிட்டு மனுஷங்க 2 பேர் வந்து நிற்கிறான். கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஷ கயிறை வச்சுக்கிட்டு, கயிறை சுருட்டி வச்சுக்கிட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்சுக்கிட்டு குண்டா 2 எருமை மாடு மாதிரி 2 பேர் இருக்கான். கருன்னு கொம்பு முளைச்சி போயிருக்கு. வந்து சுருட்ட முடியும், ஆப்பிரிக்கன் மாதிரி சுருட்ட முடியா இருக்கு. கர்லிங் ஹேர், கருப்பா இருக்கான். ஒரு மச்சம் ஒன்று வச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு. மச்சத்தோட ஒரு எருமை மாட்டை பிடிச்சிக்கிட்டு 2 பேர் வந்து நிக்கிறான் வாசல்ல நிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, ஐயா வந்தாச்சு, யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு 2 பேர் வந்துட்டான் அப்படின்னு அறிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி பௌத்திக அரிஷ்டம். அடிச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்ருன்னு அதீதான்னு அகஸ்மாத் பஷ்யதி.
நம்மளுடைய செத்து போன தாத்தா பாட்டி யாரோ வந்து நிக்கிறாங்க. அகஸ்மாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பாராத விதமா ஆக்சிடென்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்ருக்கள், நம்மளுடைய அப்பா இறந்து போன அப்பா, இறந்து போன அம்மா, இல்ல இறந்து போன சகோதர சகோதரிகள், இல்ல தாத்தா பாட்டி, இல்ல நண்பர்கள், இது மாதிரி யாரெல்லாம் இருக்கலாம். இவங்கெல்லாம் அதீத்தானு பித்ருன்னு அகஸ்மாத்து நம்மளை விட்டு போனவங்க வந்து பித்திருக்களானவங்க யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாப்பா, சில பேர் வந்து கூப்பிடுவாங்க. இறந்து போன தாத்தா, என்ன இவ்வளவு நேரம் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கவா, நம்ம போவோம் அப்படின்னு வந்து தாத்தா வந்து கூப்பிட்டாருன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், மரணம் பக்கத்துல வந்துடுச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி பித்திருக்கள் வர்றாரு. ஆமா, அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, தாத்தா வருவார், பாட்டி வருவார், வாப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மரணம் பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் சொல்றாரு ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொர்க்கம் அகஸ்மாத் சித்தான்வா பஷ்யதி. நீங்க வந்து இப்ப மேல சொர்க்கத்துக்கு போறீங்க, புண்ணிய கர்மா நடந்திருக்கு, நிறைய புண்ணிய கர்மா பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரதம் வந்துடும் உங்களுக்கு. வைகுண்டத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு பாட்டியை பத்தி இவர் சொன்னார் முரளிதர சுவாமிகள் சொன்னாருன்னு. பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர் வந்திருக்குன்ட்டாங்களாம். இது வேணாம், கஷாயம் பண்ணாத, கஷாயம் பண்ணா எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கஷாயம் குடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, தேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டும் போயாச்சு. அப்ப தேர் வந்து பாத்தீங்கன்னா விசில் ஆயிரும். தேர் மட்டுமா ஆகும்? தேர் மட்டும் இல்ல, வைகுண்டத்துல இருந்து வரக்கூடிய தேவதூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்பாங்க. அப்போ அதே மாதிரி சொர்க்கம் அகஸ்மாத்து, சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத விதமா சொர்க்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சித்தான்வா, சித்தர்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு வந்து சித்தர்கள்லாம் பறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் 3 பேரா அப்படியே நின்ன மாதிரியே இருந்த பறந்து போறாங்க. தெய்வீக விமானங்கள்லாம், புஷ்பக விமானம்லாம் கண்ணில் தெரியுது. கந்தர்வர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் போட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் பாக்குறீங்க, டான்ஸ் அப்சரஸ் எல்லாம் பாக்குறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம போற நேரம் சொர்க்கத்துக்கு போற டைம் வந்தாச்சு. அப்புறம் விபரீதம் வா சர்வமிதி, இது மட்டும் பார்க்கலாம். இதுக்கு விபரீதமாகவும் இதுக்கு மாறாவும் நமக்கு நிறைய ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகத்துல காட்சிகள் நடக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா சொல்றோம்ல, நிறைய எறும்பு போயிட்டே இருக்கு. எறும்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராம இருந்த எறும்பு சாரையா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மழை வரப்போகுது. அதே நேரத்துல பூகம்பம் வருது அப்படின்னா எல்லா வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் இங்க அங்க அப்படியே சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கும். பறவைகள்லாம், பட்சிகள் எல்லாம் ஒரு இடத்துல நிலை பெறாம அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வரப்போகுது, பூகம்பம் வரப்போகுது. பாம்புகள் எல்லாம், பூமிக்குள்ளார இருந்த பாம்புகள் நிறைய சின்ன சின்ன பூமிக்குள்ளார வாசம் பண்ணது எல்லாம் வெளியில வந்து எல்லா இடத்துலயும் அலைஞ்சு தெரியுது அப்படின்னா பூமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பூகம்பம் வரப்போகுது. இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டில எல்லாம் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் கரெக்டாக என்னோட சிஸ்டர் வருவாங்க, ஊர்ல இருந்து வருவாங்க. நான் கரெக்டாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு சிஸ்டர் வருவாங்க, சமையல் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு. கரெக்டாக வந்து நிற்பாங்க. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தப்புனதே இல்லை. எப்படி தெரியாது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தி அந்த என்ன சொல்லுவீங்க, இன்ட்யூஷன் பவர், அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நேச்சுரலாகவே இருக்கும். ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே தோணும், இன்னைக்கு வருவாங்க. அது மாதிரி சில சமயம் காக்கையை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, வீட்டில எல்லாம் நம்ம காக்கையை பார்ப்போம். காக்கா வந்து உட்காந்துச்சு அப்படின்னா யாரும் நமக்கு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறோம். இந்த விதமா இருக்கும். அனேனவா ஜானாதி அபராந்தம் உபஸ்திதம் இது. இது மாதிரி 3 சிம்டம்ஸை வச்சு, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3த்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நான் எக்ஸ்ட்ரா 1-2 சொல்றேன். உங்க நிழல் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா மற்றவங்களுக்கு நிழல் தெரியும், உங்க நிழல் எப்போ உங்களுக்கு தெரியாம போச்சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிச்சு விட்டது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன, அங்கங்கள்லாம் வந்து கண்ணு துடிக்கிறது, அங்கங்கள் துடிக்கிறது. அதுக்கப்புறம் பல்லி வந்து பாத்தீங்கன்னா தலையில விழுந்து போறது. பல்லி தலையில விழுந்துச்சுன்னா அப்படின்னா மரணம் பக்கத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம். இது மாதிரிலாம் சில சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. இது வந்து சகுன சாஸ்திரம்னே ஒரு நிறைய இருக்குது. இதை பற்றின ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் இப்போ அதெல்லாம் படிக்கிறது இல்லை, அதெல்லாம் விட்டுச்சு, தூரம் போட்டாச்சு. அதெல்லாம் எல்லாம் மித்தியான்னு சொன்னதுக்கு பிறகு அதை போய் எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு வேதாந்தத்துக்கு வந்ததும் இப்போ 15-20 வருஷமாக படிக்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு நிறைய சிம்டம்ஸ் பார்ப்போம். கைரேகை பார்க்குறவங்களும் ஜோசியம் பார்க்குறவங்களும் நிறைய பார்ப்போம். இதை
சின்ன 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 விஷயத்தெல்லாம் பார்ப்பேன். கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் நம்மளால். இப்போது இந்த விதமாக அதெல்லாம் இல்லை. அப்போ டாக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கலாம் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதை மட்டும் என்ன நீங்கள் வந்து டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? போய் சொல்கிறாருன்னா சொல்லுவீங்க. எவிடென்ஸை வச்சு தானே சொல்கிறாரு, சிம்டம்ஸை வச்சு தானே. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நோயை பார்த்தாரு அவர். டாக்டரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு நோய் வந்து ரோகம் வந்து உங்களுக்கு முன்னாடி விசிபிளாகவும் வராது. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டயக்னைஸ் பண்ணுறதுன்றதே அர்த்தம் என்ன அப்படின்னா, சிம்டம்ஸை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது அப்படின்னு அனுமானம் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் ஜோசியரும் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் அதான் மூட நம்பிக்கைன்னா எதையாவது சொல்லிவிட்டு அது மூட நம்பிக்கை ஆயிடும். கரெக்டாக அந்த காரண காரியம் கரெக்டாக இருந்து அதை இது பண்ணீங்கன்னா, சாஸ்திரமாக இருந்து சொன்னீங்க அப்படின்னா அது படித்தமாகிடும். சாஸ்திரம் இருக்கா, அதுக்கு மூலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டெய்லி எனக்கு பூனை குறுக்க தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் காரியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இதுக்கு மூலம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது குருக்ஷேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்து கீதா உபதேசம் பண்ணுறதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீதா உபதேசம் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க. ஏன்னா புல்லாங்குழல் வச்சுருக்க கிருஷ்ணரை வைக்கக்கூடாது, வீடு வந்து ஊதிட்டு போயிடும். இது மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க. சாமி என்கிட்ட வந்து கேட்டாங்க கோயிலுக்கு போயினப்போ, சாமி புல்லாங்குழல் படம் வச்சா வந்து வீடு ஊதிட்டு போயிடுமா. இது என்ன கனவு எங்கே இருக்குன்னு தெரியலையே. யுத்த காலத்தில் இருக்கிற கீதா உபதேசத்தோட ஃபோட்டோ வச்சா ஒரே யுத்தமாக ஆயிடும் வீடு. யாரெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்கன்னே தெரியாது, எதுக்குமே மூலமே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசி பண்ணுறது. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைம் இல்லை அப்படின்னு பொம்பளைங்களாம் உட்காந்து பேசும்போது இது மாதிரி எதையாவது கற்பனையெல்லாம் வந்து கட்டி விட்டுறது. இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உண்மையாகி போயிடும், ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இப்போ திருவண்ணாமலைக்கெலாம் வந்தீங்கன்னா, நான் நினச்சேன் திருவண்ணாமலையில் மட்டும்தான் எங்கே போனீங்கன்னா கிரிவல பாதையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கல் 4-5 கல்லை வச்சு அடிக்கி வைக்கிறது. வச்சா வந்து வீடு கட்டிடுவோமா. எவன்டா சொன்ன? நான் நினச்சேன் இங்கே தான் நினச்சி. இப்போ குற்றாலம் பக்கம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இமாலயாஸ் பக்கம்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னன்னு தெரியுமா, அது இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு. இது மாதிரி ஒரு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. அப்போ நீங்கள் மூலம் இல்லாமல் ரிஷிமார்களோட சம்பந்தம் இல்லாமல் அவங்கவுங்களா கட்டுக்கதையாக பண்ணுறது தான் குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது, இதெல்லாம் பலித்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அபராந்தம் உபஸ்திதம் இது. அபராந்தம்னா மரணம் பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு 22வது முடிஞ்சு. நாளைக்கு 2 சூத்திரம் பார்த்தா முடிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இதெல்லாம் நம்ம சாவும்ல, நம்ம சாக மாட்டோமா? நம்ம மரணம் வருமா வராதா? மரணம் வரும் இல்லை. அப்போ வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் இல்லை. சரி, அப்போ வந்து மரணம் வரும் நமக்கு. மரணம் வரும்போது ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் வரும்போது நமக்கு என்ன நினைக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. ஏன் எல்லா காலத்திலையும் ஈஸ்வரன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவர். கடைசி காலத்தில் என்னையே நினச்சிக்கிட்டு போகணும். நம்ம பாட்டுக்கு மரணம் எப்போவாவது வரும்னு நினச்சிக்கிட்டு எதையாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், மிஸ் ஆகிடும். அப்போ இந்த சித்தியெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும், சிம்டம்ஸ் எல்லாம் தெரியணும். சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, மரணம் வர்றது எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரும்போது தெரிஞ்சுக்கும். பிராண உபாசனை பண்ணுங்க. ஓங்கார உபாசனையும் பிராண உபாசனையும் மட்டும் பண்ணிட்டு இருங்க. ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும், சுவாமி நான் வரப்போகிறேன், கிளம்ப போகிறேன், ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓங்காரத்தை சதா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹரி ஓம்.